நாடாளுமன்ற தேர்தல் இந்த வருடம் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் படு தீவிரமாக களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றன. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி 20 தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்து தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதிமுக திமுக நேரடி முதல் ஏற்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் சேர்வதில் இழுபறி ஏற்பட்டு பிஜேபி பக்கம் சாய்வதாக உள்ளது. எனினும் திமுகவின் 40 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுகவுடன் உடன்பாடு ஏற்பட்டு தற்போது வேட்பாளர் தேர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுகவின் உத்தேச பட்டியலை தற்போது பார்ப்போம். இது அனைத்தும் நமது தனிப்பட்ட முறையில் கள ஆய்வில் ஏற்படுத்தியதை தவிர திமுக தலைமை வெளியிட்ட பட்டியல் கிடையாது.